ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. தமிழகத்தில் ஓராண்டிலேயே திமுக ஆட்சி மீது மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நேற்று காலையில குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் வீட்டுல தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று தன்னுடைய தாயினுடைய பாதத்திற்கு பூஜை செய்து குளிச்சது போல் இருக்குதா. இன்னும் போலையா? அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. வந்துட்டாங்க. உலகத்தினுடைய மாபெரும் தலைவன் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ரஷ்ய கண்டத்திலிருந்து மோடிஜி கொண்டு மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்கின்றார்கள். மண்டி போட்டு உலக தலைவர் எதுக்கு உட்கார்ந்து யார் தெரியுதா? சூனா பானா. அதை கேட்பதற்கு நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்ன சாதனைங்க நீங்க செஞ்சீங்க? நீங்க செஞ்ச ஒரு 2 சாதனையை சொல்லுங்க. நான் ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம். முதல்வர் நம்பர் 1 முதல்வர். ஏண்டா இந்த ஊர் இன்னுமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு உங்களுடைய முதல்வர் நம்பர் 1 முதல்வர் யார் சொன்னா? அண்ணே சன் டிவி சொல்லிச்சுங்க, அப்புறம் கலைஞர் டிவி சொல்லிச்சுங்க, அப்புறம் நாங்க தொண்டர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொன்னாங்க, ஓட்டணும். அப்புறம் ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அண்ணே முதல்வர்களுடைய அலை வந்து யூபியில் அடிக்குதுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். பார்த்து குளிர்கிட்ட வந்துற போது பெட்ஷீட் போட்டு உட்கார சொல்லுவாங்க கோபாலபுரம். ஆசைனா யூபியில் இந்த சட்டப்பேரவை தேர்தல் யோகி ஆதித்யநாத் சரித்திர வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் போய் நிக்கலாம்னு ஐடியா வேற பண்ணாங்க. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நம்முடைய தலைவருக்கு யூபியில மிகப்பெரிய ஒரு மவுஸ் இருக்கு, போய் நிக்கலாம். நல்ல வேலை போட்டு இந்த முக்காடு காணாம போயிடும். நீங்க உங்களுடைய தகுதி கோபாலபுரத்தை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துடாது, அதுக்குள்ளே உட்காந்து. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. தமிழ்நாடு பார்க்காத புது புது குற்றத்தை திமுக காரங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. கையை காலி அவுத்து விட்டு 2 சாத்தி தூக்கி உள்ள போட்டா பாதி விஷயம் சரியாக சென்றவர். சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும், உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம். உங்களுடைய ஆசை 2024 இந்தியாவுடைய துணை பிரதமர் ஆகலாம். 2004 14 வரை எப்படி இந்தியாவை கூறு போட்டு வித்தமோ அதே போல விற்கலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அது வெளியே சோனியா காந்தி என்கின்ற சூப்பர் பவர், அதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி என்கின்ற பள்ளி மாணவன். இந்தியாவிலே தயாரித்தது 5 மருந்து கொரோனாவிற்கு 5 மருந்துமே மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, சுயசார்பு இந்தியா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.